ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்திலும் முதல் நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், ஆண்டவர் உம்மை பாடி துதித்து ஆராதிக்கும்படியாய், நீ செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லும்படியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் பாடக்கூடிய பாடல்கள், இருக்கிற ஜெபங்கள், ஸ்தோத்திரம், துதி, ஆராதனை ஒவ்வொன்றையும் அங்கீகரிப்பீராக. ஒவ்வொன்றின் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய அளவில்லாத நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எங்கள் சிரசின் மீது வந்து அமரட்டும். நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும் வீராக ஆண்டவரே. செய்தி ஆசீர்வதியும். செய்தி மூலமாக எங்களோட பேசும். எங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை தருவீராக ஆண்டவரே. வாழ்வளிக்கும் வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, சத்தியமுள்ள வார்த்தை உடைய சமூகத்திலிருந்து எங்களை நோக்கி புறப்பட முடியாது ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை முற்றிலுமாக நம்முடைய கருத்தில் தருகிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாரும் உட்காரலாம். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம யாருக்கும் தெரிந்தான ஒரு பழைய பாடல், யாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள், ஆதிபக்தரிடம். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள், ஆதிபக்தரிடம். செங்கடல் ரெண்டாய் பிரிந்து போக சொந்த ஜனங்களை நடத்தினாரே. செங்கடல் ரெண்டாய் இஸ்ரவேலின் துதிகளாலே ஈன எரிகோ வீழ்ந்ததுவே. இஸ்ரவேலின் துதிகளாலே ஈன எரிகோ வீழ்ந்ததுவே. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள், ஆதிபக்தரிடம். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள், ஆதிபக்தரிடம். எழும் மடங்கு எரி நெருப்பில் ஏழைத்தம் தாசருடன் நடந்தார். எழும் மடங்கு எரி நெருப்பில் ஏழைத்தம் தாசருடன் நடந்தார். தானியேலை சிங்கக்கெபியில் தூதன் துணையாய் காத்தனரே. தானியேலை சிங்கக்கெபியில் தூதன் துணையாய் காத்தனரே. ஆச்சரியமே அதிசயமே
ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம் பனிமழையை நிறுத்தினாரே பக்தன் எலியா தன் வாக்கினாலே பனிமழையை நிறுத்தினாரே பக்தன் எலியா தன் வாக்கினாலே யோசுவாவின் வார்த்தையாலே ஏகும் சூரியன் நின்றதுவே யோசுவாவின் வார்த்தையாலே ஏகும் சூரியன் நின்றதுவே ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம் மதிலை தாண்டி சேனைக்குள் பாயும் மாபலன் தேவனிடம் அடைந்தார் மதிலை தாண்டி சேனைக்குள் பாயும் மாபலன் தேவனிடம் அடைந்தார் வீழ்த்தினானே கோலியாத்தை வீரன் தாவீது கல்லெறிந்தே வீழ்த்தினானே கோலியாத்தை வீரன் தாவீது கல்லெறிந்தே ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம் நம் முற்பிதாக்கள் நம்பின தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாரே நம் முற்பிதாக்கள் நம்பின தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாரே தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பார் தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பார் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம் எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டு மேம்படுத்துவோம். ஆண்டுடைய செயல்கள் எல்லாம் அற்புதமானது, ஆச்சரியமானது. தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவருடைய அறிவுக்கும் சிந்தனைக்கும் எட்டாத பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரும் கூட இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? சும்மா இருக்கிறதுல கூட நமக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாய், நம்மால் செய்ய முடியாததை, நம்மால் சாதிக்க முடியாததை நம்முடைய சார்பில் நமக்காக நின்று நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா எதிரான காரியங்களை, தடைகளை தகர்த்து உடைத்து எரிந்து நாம் பயணம் பண்ண வேண்டிய பயணத்தை தொடர வைக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறார். நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த பிரச்சனைகளும், எந்த எதிர்ப்புகளும், எந்த தடைகளும் ஒரு நாளும் நம்முடைய வளர்ச்சியை, உங்களுடைய வளர்ச்சியை, நீங்கள் போக வேண்டிய பாதையை ஒருபோதும் தடை பண்ண முடியாது. ஏன்னா தடைகளை உடைத்தெறிகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அது செங்கடலாக இருக்கலாம், பார்வோனா விடவே மாட்டேன்னு சொல்கிற பார்வோனாக இருக்கலாம்,
வனாந்திரமாக இருக்கலாம், தண்ணியே கொடுக்காத வனாந்திரமாக இருக்கலாம், ஆகாரத்தை கொடுக்க முடியாத வனாந்திரமாக இருக்கலாம், கொள்ளுவாய் சர்ப்பமாக இருக்கலாம், யோர்தானாக இருக்கலாம், எரிகோ மதிலாக இருக்கலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்கள் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்காகவே செய்கிறார். சர்ச்சை விஷயத்துக்கு மட்டும்தான் செய்வார் இல்லை, உங்கள் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஒவ்வொருத்தருடைய குடும்பங்கள்லையும் ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? நிச்சயமாக செய்வார். நீங்கள் போக வேண்டிய பிரயாணம், நீங்கள் அடைய வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். உங்களுடைய சார்பில் அவருடைய செயல்கள் அற்புதம், ஆச்சரியம். நான் நினச்சி பார்க்க முடியாது. ஒவ்வொன்றும் யார் எவ்வளவு தான் தடை பண்ணட்டும், உங்கள் வாழ்க்கையை முன்னேற விட மாட்டேன், தடுப்பேன், தடை செய்வேன், அந்த மாதிரி எவ்வளவு பெரிய தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், அதை விட பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னொரு பாடல் யாரும் எழுந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை நான் பாடுவோம். சேனைகள் தேவன் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிர்த்து வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிர்த்து வந்தாலும், தாகத்திடுவார், நோர்க்கிடுவார், தாகத்திடுவார், நோர்க்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவாய். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவாய். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், உயர்த்திடுவார், தாங்கிடுவார். நன்மையால் நிரப்பிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். ஆவியின் வார்த்தை தந்திடுவார், ஆவியை பொழிந்திடுவார். ஆவியின் வார்த்தை தந்திடுவார், ஆவியை பொழிந்திடுவார். இறங்கிடுவாய், எழும்பிடுவாய், இறங்கிடுவாய், எழும்பிடுவாய். சாட்சியாய் மாறிடுவோம், சாட்சியாய் மாறிடுவோம். சேனைகளின் தேவன் நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். சபையோரே நாம் எழும்பிடுவோம், வசனத்தை பிடித்துக் கொள்வோம்.
சபையோரே நாம் எழும்பிடுவோம், வசனத்தை பிடித்துக் கொள்வோம், வென்றிடுவோம் சென்றிடுவோம், வென்றிடுவோம் சென்றிடுவோம், உலகத்தை ஜெயித்திடுவோம், உலகத்தை ஜெயித்திடுவோம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிர்த்து வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிர்த்து வந்தாலும், தகர்த்திடுவார் நோர்க்கிடுவார், தகர்த்திடுவார் நோர்க்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார் தகர்த்திடுவார் நோர்க்கிடுவார், தகர்த்திடுவார் நோர்க்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவாய், சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவார், உயர்த்திடுவார் தாங்கிடுவார், உயர்த்திடுவார் தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார், உயர்த்திடுவார் தாங்கிடுவார், உயர்த்திடுவார் தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்படியே அவரை உயர்த்துவோம், நன்றி சொல்வோம். அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார், நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார், நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஓ உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நம்மை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்வோம், வாயில் திறந்து அவருக்கு நன்றி சொல்வோம். இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்க. எங்களோடு கூட நீர் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி, நீர் எங்களை தாங்குகிறபடியால் நன்றி ஆண்டவரே.
நீர் எங்களை உயர்த்துகிறபடியால் நன்றி. நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறபடியால் நன்றி. உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறபடியால் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய உயர்ந்த அடைக்கலம், நீர் எங்களுடைய மறைவிடம், நீர் எங்களுடைய கண்மலை, நீர் எங்களுடைய கோட்டை, நீர் எங்களுடைய வெளிச்சமாய் இருக்கிறீர். நீர் எங்களுடைய எதிர்காலமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய வெற்றியாய் இருக்கிறீர். எங்கள் பகைஞருக்கு நடுவே எங்களுக்கு பந்தி ஆயத்தம் படுத்துகிறவர், எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறவர், எங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியை செய்கிறவர், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மட்டும் பின்தொடர்ந்து வர செய்கிறவர், ஒருபோதும் வெட்கத்தை தருகிறவர் அல்ல, வெட்கத்தால் தலை குனிய செய்கிறவர் அல்ல, எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர், முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர். ஆண்டவரை, உம்மை நம்புவது எங்கள் பாக்கியமாய் இருக்கிறது. உம்மை மட்டும் சார்ந்திருப்பது எங்களுடைய பாக்கியமாய் இருக்கிறது. எந்த மனிதர்களை, எந்த மனுஷ உதவியையும் நாடாமல் உம்மை மட்டுமே தேடுவதற்கு, உம்மை மட்டுமே சார்ந்திருப்பதற்கு, உம்மை மட்டுமே நம்பி இருப்பதற்கு, உம்மை மட்டுமே அடைக்கலமாய் கொள்வதற்கு நீ தந்த கிருபைக்காய் பலத்துக்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர், நீ எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களோடு கூடவே இருக்கிறீர், எங்களுக்கு உதவி செய்கிறீர், எங்களை தாங்குகிறீர் ஆண்டவரே, எங்களை உயர்த்துகிறீர், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறீர். எங்களுடைய கால்கள் கண்மலையின் மேல் நிற்கும்படிக்கு நீர் எங்களை உதவி செய்கிறீர். வெண்கல வில்லும் எங்களுடைய கைகளை எங்களுடைய புயங்களுக்கு வளையும்படிக்கு, எங்களுடைய கைகளை போருக்கும் எங்களுடைய விரல்களை யுத்தத்துக்கும் நீர் பழக்குவிக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் சூழ்நிலையை பார்க்கிலும் பெரியவர் நீ எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. எங்கள் பிரச்சனைகளை பார்க்கிலும் பெரியவர் நீ எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி. எங்களுடைய தேவைகளை பார்க்கிலும் பெரியவர் நீ எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. நாங்கள் போக வேண்டிய வழியை முன்னறிந்து, எங்களுக்கு முன்பதாக வாழ்க்கையில் முன் சென்று, எங்கள் தடைகள் எல்லாம் உடைத்தெறிந்து, கோணலை எல்லாம் செவ்வையாக்கி, கரடு முரடானதை எல்லாம் சமமாக்கி, நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கிறவர், நாங்கள் அடைய வேண்டிய லக்கையும் லட்சியத்தையும் நாங்கள் அடைவதற்கு நீர் எங்களை உதவி செய்கிறவர். ஏழைக்கு பலனாய், எளியவர்களுக்கு திடனாய் இருக்கிறவர். உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர், நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர். நீரே எங்கள் பலன், எங்களுடைய அடைக்கலம், எங்களுடைய திட்ட நம்பிக்கை, எங்கள் நம்பிக்கையின் அஸ்திபாரம். உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறீர். உமக்கு நன்றி. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. சயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே.
உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, வணங்குகிறே, உம்மை போற்றுகிறே. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, வணங்குகிறே, உம்மை போற்றுகிறே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலம், நெருக்கடி வேளையில் புகலிடம். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலம், நெருக்கடி வேளை புகலிடமே. நெருக்கடி வேளை புகலிடமே, நெருக்கடி வேளை புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவர், அதிசயங்களெல்லாம் எடுத்துரை. அதிசயமானவரே, நாடி தேடிவர் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை. நாடி தேடிவர் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயங்களெல்லாம்
என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதே. எதிரியின் கை ஓங்க விடாதே. எதிரியின் கை ஓங்க விடாதே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவர், முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவர், அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவர், முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவர், அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன்,
வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய செயல்களுக்காய் நன்றி சொல்கிறோம். உம்முடைய எல்லா செயல்களுக்காய், உம்முடைய வல்ல செயல்களுக்காய், அற்புதமான செயல்களுக்காய், ஆண்டவர் மிகவும் பெரிய செயல்களுக்காய், எங்கள் வாழ்க்கையில் நீ செய்த அதிசயமான செயல்களுக்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்கிற ஒவ்வொரு செயல்களும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு சொல்லித் தருகிறது, கற்றுத் தருகிறது. அதற்காக நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்ய முடியாதது, எங்கள் கைகளால் சாதிக்க முடியாதது, எங்களுக்கு எட்டாததை நீர் எங்களுக்கு எட்டச் செய்கிறவர். எங்களுக்காகவே நீ சாதிக்கிறவர். ஒரு சாதனையாளராக எங்கள் வாழ்க்கையின் முன்பதாக சென்று கொண்டிருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து நிறைவேற்றி முடித்து தருகிறீர். எங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே அனுமதிக்கிறீர். எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே அனுமதிக்கிறீர். அது தீமையாக இருந்தாலும், நன்மையாக இருந்தாலும், லாபமாக இருந்தாலும், நஷ்டமாக இருந்தாலும், ஆண்டவரை இழப்புகளாக இருந்தாலும், துயரங்களாக இருந்தாலும், எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கை நன்மைக்காகவே செய்கிறவர். எல்லா தீமையையும் எங்கள் வாழ்க்கையில் நன்மையாக நீர் முடிய பண்ணுகிறீர் ஆண்டவரே. எல்லா தீமைகளை எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறீர். அதுக்காக நன்றி. ஏனென்றால் அந்த தீமையை எங்கள் வாழ்க்கையில் நன்மையாய் முடிய பண்ணும்படியாக ஆண்டவர் நீர் காத்திருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். எந்த தீமையையும், எவ்வளவு பெரிய தீமையையும் நன்மையாக முடிய பண்ணும்படியாக நீர் பொறுமையோடு காத்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்கிறோம். அதில் தான் உங்களுடைய மகத்துவம் இருக்கிறது, அதில் தான் உங்களுடைய மேன்மை இருக்கிறது, அதில் தான் உங்களுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவரே, துன்பங்களை இன்பமாய் மாற்றுகிறவரே, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவரே, நஷ்டங்களை லாபமாக மாற்றுகிறவரே, உம்முடைய வல்லமையான செயல்களுக்காய் நன்றி சொல்கிறோம். உம்முடைய அற்புதமான செயல்களுக்காய் நன்றி சொல்கிறோம். முழு இதயத்தோடு நன்றி சொல்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாம் உட்காரலாம். சவுண்ட் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 3வது மாதத்திலும் இந்த முதல் தேதியில் நம்ம எல்லாரையும் அவர் ஒன்று கூட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு வேண்டியதை இந்த மாதத்திலும் நமக்கு வேண்டிய நல்ல காரியங்களை அவர் நம்மோடு பேசுகிறார். வார்த்தையின் மூலமாக, வசனங்கள் மூலமாக நம்மோடு அவர் பேசுகிற தேவனாயிருக்கிறார். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன்
ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா. அவர் உங்களையும் என்னையும் உள்ளபடியே அவர் கண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க முகத்தை தான் நான் பார்க்கிறேன். ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் ஒருவருக்கொருவர் பார்க்க முடியும், ஆனா உள்ளத்தை பார்க்க முடியுமா? ஆனா ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார், உள்ளத்தை அவர் கண்டிருக்கிறாராம். பிரைஸ் தி லார்ட். எனவேதான் ஆகார் சொல்றார், நீர் என்னை காண்கிற. இந்த உள்ளத்துக்குள்ள ஏராளமான காரியங்கள் இருக்கிறது, தேங்கி இருக்கிறது, நிரம்பி இருக்கிறது. துக்கம், பிரச்சனை, பாடுகள், வேதனை, கண்ணீர் இதெல்லாம் இந்த உள்ளத்துக்குள்ள நிரம்பி இருக்கிறது. இது வெளியில யாருக்குமே தெரிவதில்லை. இந்த வேதனை யாருக்கும் தெரிவதில்லை. பெரிய பெரிய பயங்கரமா படிச்ச மருத்துவர்களுக்கும் அவர்களால் இது என்ன செய்ய முடியாது. ஸ்கேன் பண்ணுவாங்க, சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் ஸ்கேன் பண்றாங்க. ஆனா இதயத்தை ஸ்கேன் பண்ணாலும், இதயத்தெல்லாம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, ஆனா அதுக்குள்ள இருக்கிற வேதனைகள் எல்லாம் அவங்களால ஸ்கேன் பண்ணவே முடியாது. ஆமென். ஆனா ஆண்டவர் அதையும் ஸ்கேன் பண்றார். பிரைஸ் தி லார்ட். இதுவரை நீங்க அப்படி இருந்திருக்கலாம், யாருக்கும் தெரியல. வீட்டுக்குள்ள தான் இருப்போம். ஒருத்தர் படுற வேதனை ஒருத்தருக்கு தெரியாது, ஒருத்தர் சரீரத்தில் இருக்கிற பாடுகள் தெரியாது, மனசுக்குள்ள இருக்கிற ஏக்கங்கள் தெரியாது, வேதனை தெரியாது. ஆனா நம்முடைய ஆண்டவர் அதையெல்லாம் அறிகிற தேவனா இருக்கிறார். அவர் எவ்வளோ பெரிய தேவன் பார்த்தீங்களா? அவரை நம்ம மிகவும் உற்சாகமா கம்பீரமா நம்ம அவரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். வாசிக்கலாம். எபிரேயர் 308 பக்கத்தில் இருக்கு, எடுங்க சீக்கிரமா. எபிரேயர் 11:6 சேர்ந்து வாசிப்போம் எல்லாரும். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எப்படி? விசுவாசம் இல்லாம நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கேன்னு யாரும் சொல்லவே முடியாது. விசுவாசம் இல்லாதவன் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் எதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், யார் யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட வாராங்களோ அவர் உண்டு, தேவன் இருக்கிறார், நம்ம கூடி வந்திருக்கிற அந்த இடத்துல அவர் எழுந்தருள் இருக்கிறார், நம்மை பார்வையிடுகிறார். நம்ம முகத்தை மட்டும் இல்லை, நம்ம உள்ளத்தை என்ன செய்கிறார்? ஒரே நேரத்தில் உங்க முகபாவனை பார்க்கிறார், உங்க உள்ளத்தின் வேதனைகளையும் பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான தேவன் நாம் இருக்கிற கூடி இருக்கிற அந்த இடத்துல அவருடைய சந்நிதியில அவர் எழுந்தருளி இருக்கிறார். அவர் நம்மை காண்கிறார். ஆனால் அதே நேரத்தில் நம்மளால், நம்முடைய மாம்ச கண்களால் அவரை காண முடிவதில்லை. ஆனா
ஆவிக்குரிய கண்களால் அவரை காண முடியும். நம்ம விசுவாசத்தோட மகிழ்ச்சியோட அர்த்தத்தை உணர்ந்து அப்படியே சன்னிதானத்தில் அவருடைய வேத வார்த்தைகளை எல்லாம் அப்படியே ஈர்த்து கொண்டிருக்கும் பொழுது, உள்வாங்கி கொண்டே இருக்கும் பொழுது நம்மளை அறியாமலே உள்வாங்கிடுவோம். நம்ம இருப்போம், அந்த வசனம் டீப்பாக நம்ம உள்ளத்தில் என்ன செய்யும், இருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாயிண்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றது? அவர் உண்டென்றும். எப்படி? தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ரெண்டாவது, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் ஆண்டவரை தேடுறேன், நிச்சயமா அவர் எனக்கு பலன் கொடுப்பார். நான் ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறேன், அவர் என்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவர் எனக்கு சுகம் தருவார், அவர் என் சந்ததியை பொறுப்பெடுப்பார். என்னை மாத்திரமல்ல, நான் விசுவாசத்தோட இடத்துல வருகிறேன், என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கூட அவர் கைவிடுவதே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. இவ்வளவு மேலான சாராம்சங்கள் இருக்கிறது வேதத்தில். நம்மை மட்டுமல்ல, நம்முடைய புருஷனை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய பெற்றோர்களை, நம் பிள்ளைகளின் பிள்ளைகளை, சந்ததியை, உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி அதை உனக்கு கொடுத்தேன். பிரைஸ் தி லார்ட். அப்படி சொல்லும் போது ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லி பழகுங்க. அல்லேலூயா. அவர் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்கு கொடுக்கிறார். நம்மளை மட்டும் பாதுகாக்கல, நம்முடைய சந்ததியை பாதுகாக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இங்க மட்டும் இல்ல, எங்கிருந்தாலும் அவர் பாதுகாக்கிறார். நாம் நமக்கிட்ட இருக்கிற பிள்ளையை தான் பார்க்க முடியும். அந்த பிள்ளையை கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, பாதுகாக்கவே முடியாது. இப்போ நானும் ஒரு பிள்ளையும் கிட்ட இருக்கோன்னு சொன்னா, ஒரு பிள்ளை ஆற்றுல தவறி விழுந்துட்டு, என்னால் அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் அந்த ஆற்றுல குதிச்சிருவேனா? முடியாது. என்னால் குதிக்கவும் முடியாது, என்னால் நீந்தவும் முடியாது, என்னால் காப்பாற்றவும். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் எந்த கோடியில் இருந்தாலும் அங்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகளெல்லாம் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் கரிசனையாக நம்மளை பிள்ளைய பாதுகாக்கிறோன்னு நமக்குள்ள ஒரு உணர்வு வருது. ஏன்னா ரொம்ப ஆர்வமாக ஃபோன் பண்ணுறோம், மக்களை எப்படி இருக்கம்மா, நல்லா கவனிச்சிக்கம்மா, அப்படி இருந்துக்க இப்படி இருந்துக்க மகனேன்னு சொல்லி நம்ம பேசுறதுனால நம்ம அன்பை வெளிப்படுத்த முடியுது. சும்மா பேச்சினால வெளிப்படுத்துகிறோம், கிரியைகளால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் இருக்கேன்னு சொல்லுவோம், நம்மளால் ஒன்றுமே. ஆனால் இவர் அவரை உண்டென்று நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பல வருஷங்களா நீங்க தேடிக்கிட்டே இருக்கலாம், ஏதேதோ அநேக ஜபங்கள் நீங்க ஏறெடுத்து கொண்டிருக்கலாம். 1-2 ஆண்டுகள் அல்ல, பல ஆண்டுகள் நீங்க ஜபம் ஏறெடுத்து இருக்கலாம். ஒரே விதமான ஜபத்தை நீங்க வச்சிருக்கலாம். ஆனா நிச்சயமா அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். ஆமென். அதை நம்பணும். பலன் அளிக்கிறவர்னு ஏன் நம்புறோன்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ள தேவன், பராக்கிரம் உள்ள தேவன். அவர் சொல்றாரு, நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ? இல்லவே இல்லை. அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். நம்முடைய அநேக கேள்விகளுக்கும் ஆதங்கங்களுக்கும் நம்முடைய வேதனைகளுக்கு அவர் பதில் கொடுக்கிறவர். நம்முடைய கட்டுகளை எல்லாம் உடைத்து போடுகிறவர். வியாதியின் கட்டா இருக்கலாம், வறுமையின் கட்டா இருக்கலாம், ஒரு காலம் முழுசும் நம்ம ஏதோ ஒரு நிந்தனைக்குள்ளேயே நம்ம நடந்து கொண்டிருக்கலாம். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்ம ஏளனமாய் பார்த்து கொண்டிருக்கலாம். இதையெல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் வானத்தில் இருக்கிறார். சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது அவர் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். அவர் அங்கிருந்து எல்லா மனுபுத்திரரையும் என்ன செய்கிறாரா? பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம வாயில பேசுறதை விட நம்ம ஒன்று வாயில பேசுறோம், ஆனால் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய காரியம் இருக்குது நமக்குள்ள.
ஆண்டவரை பற்றிய காரியம் அதையும் அவர் அறிகிறார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு தக்கதாக நமக்கு என்ன செய்கிறாராம்? கிரியை செய்கிறார். இப்போ உங்க மனசுல ஆழமா அந்த வார்த்தை பதிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவர் உண்டென்றும் அவரிடத்தில் சொல்லுங்க, அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அப்போ உங்களுக்குள்ள என்ன நம்பிக்கை வருது? வந்திருக்கா நம்பிக்கை? நான் ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்கிறேன். நான் எந்த மனுஷனையும் தேடலை. மனுஷனெல்லாம் ஒரு காலம் நம்பினேன், சொந்தக்காரங்களை நம்பினேன், பெரியவங்களை நம்பினேன், அதிகாரிகளை நம்பினேன். ஆனால் நான் ஏமாற்றம் அடைந்தேன். அவங்கெல்லாம் என்னை ஏமாற்றிட்டாங்க. நல்ல அன்பாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க, ஆனால் சரியான நேரத்தில் நழுகிட்டாங்க, எனக்கு உதவி செய்ய மறுத்துட்டாங்க. நம்முடைய ஆண்டவரோ நமக்கு உதவி செய்கிறவர். நம்முடைய ஆண்டவரோ நம்முடைய தேவைக்கு அந்த நேரம் பதில் செய்கிறவர், தேவையை சந்திக்கிறவர், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர். நம்ம அழுது கொண்டு இருக்கும் பொழுது, வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது, நம்முடைய வேதனையை அழுகை யாருமே பார்க்கல. தனிமையாக நீங்கள் அழுதுகிட்டு இருக்கலாம், தூங்கும்போது அழுது கொண்டிருக்கலாம், சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கலாம், ஒண்டியா அழுது கொண்டிருக்கலாம், தேற்றப்படாமல் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் கண்ணீரை துடைக்கிறவர். அன்றைக்கு மரியாளை பார்த்தவர் சொன்னார், மரியாளே ஏன் அழுகிறாய்? உங்களை பார்த்து அவர் கேட்கிறார். நம்ம பெற்றவங்க கேட்பாங்களா? ஏன் மக்கள் அழுற, ஏன் அழுற? அழாத. நம்ம பெற்ற தாயும் தகப்பன்னு நம்மளை கேட்பாங்கல்ல, அவங்க கேட்குறாங்க. அதை விட மிச்சமாக அவர் கேட்குறாங்க, நீ ஏன் அழுற? நீ ஏன் இந்த காரியத்துக்கு பயந்துகிட்டு இருக்கிற? ஏன் நடுங்கிக்கிட்டு இருக்கிற? நம்ம பெற்றவங்க சொல்லுவாங்க, நம்ம மலை போல இருக்கப்பா, சாகலை, உன் தகப்பன் செத்து போல. பிள்ளைகளை பார்த்து நம்ம கேட்டிருப்போமா? உயிரோட இருக்கிறேன், சாகலம்மா, நான் உயிரோட தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம பிள்ளைய தேற்றுறோம். ஆனால் எவ்வளோ காலம்தான் உயிரோட இருப்போம் நம்ம? என்ன? ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் முடிவு பரியந்தவும் நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்றார். சீசர்கள் அந்த வார்த்தையை நம்பிதான் அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், நெருக்கங்களிலெல்லாம் அவங்க நல்ல ஸ்டாண்டா நின்ன காரணம் என்னன்னா, அவர் நம்ம கூட இருக்கிறவர், அவர் நமக்குள்ளே இருக்கிறார், அவர் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார், சரியான நேரத்தில் நமக்கு பாதுகாப்பு தருவார். அவர் சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எபேசியர் 3வது அதிகாரம் 20-21 சேர்ந்து வாசிப்போம். எபேசியர் 3:20-21. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும், வாசிங்க, மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறையாய் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. எபேசியர்ல 3:20-21 வாஸ்தவம். எப்படி? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் எப்படி மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள கிரியை செய்கிறேன்னு போட்டிருக்கு. வேண்டிக் கொள்வதற்கு நீங்க இவ்வளவு நாளும், இத்தனை வருஷ காலமும் கூட ஆயுள் நாட்கள்ல இவ்வளவோ வேண்டுதல் நீங்க செஞ்சிருப்பீங்கல்ல, வேண்டுதல் செஞ்சிருப்பீங்க. என்ன வேண்டுதல் பண்ணணும்னு கூட சிலருக்கு மறந்துடும். அப்படி வேண்டுதல் செஞ்சிருப்பீங்க. ஆனால் அங்கே என்ன பண்ணிருக்கு? நீ இவ்வளவு நாளும் ஜெபிச்ச பற்றி அந்த ஜெபத்துக்கு அதிகமான பதில். சந்தோஷமா இருக்கா? கரங்களை தட்டுங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? நீங்க நினைத்து 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 அழுது அழுது தேவ சமூகத்தில் பல மாதங்களாக, வருடங்களாக, எத்தனையோ வருடங்களாக சில காரியங்களுக்காக நீங்க அழுது 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 ஜெபித்திருப்பீங்க.
நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். அப்ப பாருங்க எவ்வளவு நல்ல தெய்வமா இருக்கிறாரு அந்த தேவன். இவர் நம்முடைய தேவன். இவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். ஒரு நாள் 2 நாள் இல்லை, இந்த மாசம் மட்டும் கிடையாது, மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை. நம்முடைய கூக்குரலுக்கு அவர் செவி மடுப்பதில்லை. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், ஏன் அவர் செவி கேட்கல, ஏன் அவர் நம்மளை ரட்சிக்க முடியலை. நமக்கும் அவருக்கும் இடையே உள்ள பாவம் தான் தடை பண்ணி என்ன செய்திருக்குது, வச்சிருக்குதுன்னு பார்த்தோம். ஏன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரல? நம்ம உணர்ந்து விசுவாசத்தோடு முதலாவது நம்மளை கிளியர் பண்ணணும். ஒரு நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்மளை முதலாவது என்ன செய்யணும், சுத்தம் பண்ணணும். யோசுவாக்கு அதை தானே சொல்றாரு, முதல்ல நீங்க என்ன செய்யுங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில். சொல்லுங்க, முடிங்க, சவுண்டா சொல்லுங்க, தெரியாதா? நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில். இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அப்ப நம்மளை பரிசுத்தம் பண்ணணும், நம்ம கிளியர் பண்ணணும். நம்மளை சுத்திகரிக்கும் போது சடனா அந்த அற்புதங்களை என்ன செய்கிறார், அவர் அதிகமாகவே செய்கிறார். எப்படி செய்கிறார்? அதிகமாகவே செய்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இவ்வளவு நாளை நீங்கள் ஒருவேளை நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரலையே, நம்ம விருதா நம்ம தேடினது வீணுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையா நாம் அவருக்குள்ள வாழுகிற வாழ்க்கை, அவருடைய நாமத்துக்கு மகிமையா நாம் செய்கிற சிறிய காரியம் பெரிய காரியங்கள், அது ஒன்றும் கணக்கில் இல்லாமல் போவதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது உங்கள் உபகாரங்களுக்கு பலன் பெருகும்படி. பிரைஸ் தி லார்ட். நான் கட்டப்பட்ட பொழுது, நான் சிறையில் இருந்த பொழுது, நான் வியாதிப்பட்ட போது, நான் மரண தருவாயில் இருந்த பொழுது நீங்கள் என்னை விசாரித்தீர்கள். குறிப்பிட்ட இன்னாரெல்லாம் எப்பாப்பிரா, தீமோத்தேயு, தீகுக்கு, இப்படிப்பட்டதான இவர்கள் என்னை விசாரித்தார்கள். என்னை ஜாக்கிரதையாய் தேடி விசாரித்தார்கள். தொழுமரத்தில் மாட்டப்பட்டு விலங்கிடப்பட்டு இருக்கிறான். அவனை சீக்கிரமா யாரும் என்ன செய்ய முடியாது. ரோமாபுரி சிறையில் அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் அவனுக்கு பிரியமான அவருடைய பிள்ளைகள், அவருடைய சீடர்கள், பவுலின் சீடர்கள் அவரை ஜாக்கிரதையாய் தேடினாங்களாம். அப்போ அவன் சொல்றான், அப்போ பவுல் சொல்லும் பொழுது என்ன கட்டிட்டாங்க, ஊழியக்காரனாகி என்ன கட்டிட்டாங்க. தேவனுடைய வசனம் கட்டப்படவில்லை. கர்த்தருடைய வசனத்தை கட்டவே முடியாது. அதை சிறை பிடிக்க முடியாது, அதை கெடுக்க முடியாது, அதை தடை பண்ண முடியாது. அந்த வார்த்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் வந்து என்ன செய்யும், தன்னுடைய கடமையை செய்யும். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனுடைய வார்த்தை என்னென்ன விதங்கள்ல என்னென்ன பலமாய் உங்களுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள, உங்கள் சந்ததிக்குள்ள வர வேண்டுமோ வந்து தன் கிரியையை நடப்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளின் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில, எதிர்காலங்களில், வரும் காலங்களில், முதிர் வயதான காலங்களில், தனித்து விடப்படக்கூடிய நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை அவர் மேல இருக்குதா? அவர் உண்டென்று நம்புகிறோமா? தம்மை தேடுகளுக்கு பலன் கொடுக்கிறவர் என்று நம்புகிறோமா? அவர்களுக்கு அது வல்லமையாய் கிரியை செய்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, எனவே இங்க என்ன பாயிண்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கிறது, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி. அது ரொம்ப முக்கியம். நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை, அதாவது சூழ்நிலைகள் ஒன்று நமக்கு சாதகமாகவே இல்லை, எல்லா வாசலும் அடைபட்டிருக்கிறது. இதுக்கு உதாரணமா சொல்ல போனா, ஆண்டோடைய வாக்கு தத்தங்களை அவர் நேரடியா யோசுவா பெற்றிருக்கிறாரு. நீ போ, நான் முன்னால போறேன், நான் இதெல்லாம் செஞ்சு தந்துருவேன் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவரை நம்பி தான் அவங்க போறாங்க. ஆனா போகும்போது குறிப்பிட்ட அந்த பட்டணத்தின் வாசல், எரிகோவின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது.
பூட்டப்பட்டிருக்கிறது. உள்ள இருக்கிறவங்க வெளியே வர முடியாது, வெளியில இருக்க ஆள் உள்ள என்ன செய்ய முடியாது. எரிகோ மிகவும் செழிப்பான ஒரு இடம், பேரிச்ச மரங்கள் நிறைந்த ஒரு பட்டணம், நல்ல நீர்வளம் நிலவளம் உள்ள பட்டணம், ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணம். அந்த ஆசீர்வாதமான அந்த பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கும் உங்க வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட மேன்மையான சில காரியங்கள் பூட்டப்பட்டிருக்கிறதா, அடைக்கப்பட்டிருக்கிறதா? உங்களால் சுதந்திரிக்க முடியலையா? அப்ப நின்று பார்க்கும் பொழுது அங்கே ஒருவன் இறங்கி வருகிறான். ஒருவன பட்டயத்தோடு வருகிறான். நான் சொல்றேன், உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி. இப்ப இவங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? நம்மள மாதிரி 1-2 பேர்ல, புருஷர்கள் மொத்தம் 6 லட்சத்துக்கு அதிகமான பேர் இருக்கிறாங்க. அப்போ ஸ்திரீகள் பிள்ளைகள் அப்படி ஒரு பெருந்திரள் கூட்டமான ஜனங்கள் தம்மை தேடுகிற மக்களுக்கு, அவரை நம்புகிற மக்களுக்கு இவர் பலன் கொடுக்கிறவர், இவர் நமக்கு முன்பாக போகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி வாசலை திறந்து வைக்கிறவர், நமக்கு முன்னால போய் கொண்டிருக்கிறார். எந்தெந்த உள்ளங்கள் அவர் கிரியை செய்கிறாரோ அந்த பொல்லாத இருதயங்களும் நமக்கு திறந்து கொடுக்கும்படி கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனும் அங்குள்ள எகிப்திய மக்களும் கொடுமைப்படுத்துறதை பார்க்கிறோம். அந்த பொல்லாத ஜனங்களின் இருதயத்தை கர்த்தர் என்ன செய்தார்? திறந்தார். எதற்கு திறந்தார்? அவருடைய பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுக்கும்படியாய். 430 வருஷம் அடிமைகளா இருந்த அந்த மக்கள் இப்ப கிளம்புறாங்க. இவ்வளவு நாளும் வேலை செய்த பணம் என்ன செய்யல? கிடைக்கல. வேலை செய்த கூலி கிடைக்கல. அநேக ஆட்கள் சொல்றாங்க, அரசு வேலை பார்க்கறவங்க சொல்றாங்க, இவ்வளவு தொகை எங்களுக்கு நிலுவையில் இருக்கிறது என்றும் தரவில்லை. நேற்று கூட ஒரு சகோதரனை பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், அவருக்கு லட்சக்கணக்கில் பணங்கள் அங்கே நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறதா. கொரோனா சீசன்ல கிடைக்காத சம்பளங்கள் இன்னும் கிடைக்கல. ரொம்ப வேதனையோட சொல்லிட்டு இருக்கிறார், நான் ரொம்ப சிக்கல்ல தான் அந்த குடும்பம் இருக்குது. இப்போ அந்த காசு கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படித்தானே ஒவ்வொரு உள்ளங்களும் ஏங்கி கொண்டிருக்கும். சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான் ஏங்கி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் ஏற்கனவே ஆண்டவர் வாக்கு பண்ணினது. நம்ம சொல்றோம்ல, நம்ம ஜெபித்ததுக்கு பிறகுதான் அவர் கிரியை செய்ய என்ன செய்யல. ஆனா நம்ம ஜெபிக்கணும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதனால ஜெபிக்காம இருக்கும். ஆனா நம்ம ஜெபிக்க முந்தியே எல்லாம் பிளான் பண்ணி திட்டம் பண்ணி உங்களுக்குன்னு அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அது சரியான நேரத்தில் சரியான தருணங்கள்ல நமக்கு அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இப்போது இவர்கள் 430 வருஷம்னா பாட்டையும் பூட்டையும் எல்லாம் வேலை பார்த்த பணமெல்லாம் நிற்குது. நம்ம பார்த்த வேலை பார்த்த பணம் சம்பளம் மட்டும் நிலுவையில் இல்லை. நம்முடைய முற்பிதாக்கள் வேலை பார்த்து அவங்கெல்லாம் வேலை செய்து மறைச்சிருக்கிறாங்க. 4 தலைமுறையா அங்கே அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்ன? என் பிள்ளைகளை வெறுமையா போக விட மாட்டேன். என்ன நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெறுமையாக்கப்படுவதில்லை. அவர்கள் பொன்னோடும் பொருளோடு என்ன செய்வார்கள்? போவார்கள். அப்போ அந்த எகிப்தியருடைய உள்ளங்கள்ல கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் தேவ பிள்ளைகளை. அதை நல்லா உணரணும். நாம் அவரை நம்பி இருக்கும் பொழுது நம்ம நம்பிக்கை அவர் மேலதான் இருக்கணும். சூழ்நிலைகளை நம்ம பார்க்க கூடாது. நம்மகிட்ட ரொம்ப அன்பா உதவி செய்யற மாதிரி வாலாட்டுறவங்களையும் நம்ம பார்க்க கூடாது. முழுசா ஆண்டவர் நீங்க தான் என் நம்பிக்கை, நீங்க தான் எனக்கு எல்லான்னு சொல்லி அவரை நம்பும் பொழுது வேதத்துல வாசிக்கிற நீதிமொழியில ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கைகள் எப்படி இருக்கான்? நீர்கால்கள் போல இருக்குதான். அதை அவர் தமக்கு இஷ்டமானபடி திருப்புகிறாராம். ஹல்லேலூயா. இஷ்டமானபடி திருப்புகிறார். இவர்கள் கேட்குறாங்க. கேட்க சொன்னார், ஆண்டவர் தான் கேட்க சொன்னார், நகைகளெல்லாம் கேளுங்கன்னு. அப்போ இரவலுக்கு கேட்குறாங்க, நாங்கள் போய் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், கொஞ்சம் உங்கள் நகைகளெல்லாம் கொடுங்கன்னு. அவங்க எல்லாம் ஒன்று கொடுக்கல, இருந்ததெல்லாம் கொடுத்தாங்களாம். எப்படி? அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு? என் பிள்ளை நஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது, என் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி தொகையை கொடு. இதுவரையிலும் பெற்றுக்கொள்ள முடியாத சில நன்மைகள், ஆசீர்வாதங்கள்
நீங்கள் ஆண்டவருக்கு உகந்தவங்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அதை கட்டாயமாக அவர் நமக்கு செய்கிறதுக்கு அவர் கடமைப்பட்டிருக்கிறார். சொல்லுவாங்கல்ல நம்ம குடும்பங்களில், எனக்கு ஒரு கடமை இருக்குது, நான் இன்னென்ன மாதிரி அந்த குடும்பத்துக்கு நான் செய்யணும், எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அப்படி சொல்கிறாங்கல்ல. அப்படி அவரை நம்பி வாழுகிற உங்களுக்கு அவர் கடமை இருக்கிறது. உங்களை சுகப்படுத்துவது அவருக்கு கடமை, உங்களை ஆரோக்கியமாய் வைப்பது அவருக்கு மேலே விழுந்த கடமை. அந்த பெர்க்மன்ஸ் அழகா பாடுவார், உங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ மேல விழுந்ததையா, ஐயா என் மேல விழுந்ததையா, நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், அவர் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அவர் அன்புக்கு அளவே இல்லை, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். அப்போ அநேக நேரத்தில் இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுறாங்க, வேத வசனம் சொல்லுது. அநேக நேரங்களில் ஏன் நமக்கு இந்த நன்மைகள் கிடைக்கல? உங்களுக்கு எழும்புதா கேள்வி? ஏன் இவ்வளோ நாள் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன் கிடைக்க மாட்டேக்கி, ஏன் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு அநேகருக்குள்ள பல கேள்விகள் என்ன செய்யலாம், எழும்பலாம். வாசிக்கலாம். கலாத்தியர் 4:1-3 வரைக்கும் உள்ள வசனங்கள். 260 பக்கம் இருக்கு. 260 பக்கம் எடுத்துருங்க, சேர்ந்து வாசிப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானனாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவளாய் இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இங்க என்ன போட்டிருக்குன்னா, சுதந்திரவாளி ஆனவன் எல்லாவற்றிற்கும் எஜமானனாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமே. இப்போ ஒரு ராஜா இருக்கிறாரு அல்லது ஒரு அதிகாரி இருக்கிறாரு, பெரிய செல்வந்தன் கோடீஸ்வரன், அவன் வீட்டில் ஏராளமான வேலையாட்கள் என்ன செய்கிறாங்க, கவனிங்கம்மா, அதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு அந்த அதிகாரத்தை இங்கே கவனிங்க. அப்போ அவ்வளோ ஒரு மேன்மையான செல்வந்தனுடைய அத்தனை வேலையாட்கள் உள்ள அந்த செல்வந்தன் வீட்டில் உள்ள சின்ன பையன் இருக்கான். அவன் அவனும் எஜமான் தானே, எஜமானுடைய பிள்ளை, அரசனுடைய பிள்ளை, இளவரசன். ஆனால் குட்டி பிள்ளையா இருக்கும்போது அந்த பொறுப்புகளை என்ன செய்யறது இல்லை, கொடுக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் விசாரணைக்காரனுக்கும் வேலைக்காரனுக்கும் கீழ்பட்டிருப்பான். அவனை தான் அந்த வேலைக்காரன் விசாரணைக்காரனா அவன் எஜமானனா இருந்தாலும் அவன் இப்போ எஜமானனுடைய அந்த பவர்ல அவன் இருக்க முடியாது. அந்த ஆசீர்வாதங்களை அவன் கைவசம் வைத்திருக்க முடியாது. எப்போ அது புருஷன் ஆகிறதோ, வளர்ச்சி அடைகிறதோ, அப்போதுதான் அந்த மேன்மையான அனுபவங்களை அவனால், அந்த பிள்ளையால் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, அதுபோல நாம் அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு நம்ம பெரிய எஜமானனுடைய அந்த ஐஸ்வர்ய சம்பன்னருடைய
பிள்ளைகள் தான். ஆனா வளர்ச்சியில நம்ம சின்ன பிள்ளைகளாகவே தான் இருந்து, குட்டி பாப்பா மாதிரி. எவ்வளவுதான் வசனம் கேட்டாலும் ஒன்றும் புரியல, என்ன கேட்டாலும் அதன்படி நடக்க முடியல. சின்ன குழந்தை நடக்க முடியாது, 2 அடி எடுத்து வச்சு 3 குட்டிக்காரனை அடிக்கும். நம்ம அடிச்சுக்கிட்டு தான் கிடக்கும். குட்டிக்காரன் என்ன செய்யறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில கரணை அடிக்குமா? விழுந்து விழுந்து போறோமா கீழே? அப்போ இப்படி சிறு பிள்ளைத்தனமாய் இருக்கும் காலத்தில் அவர் நமக்காய் வைத்திருக்கிற மகிமையின் ஆசீர்வாதங்களை நம் வசமாய் கொடுக்க முடியுமா? நீங்க கொடுப்பீங்களா? ஒரு சின்ன பிள்ளை, மண்ணளைஞ்சு விளையாடக்கூடிய குட்டி பிள்ளை, 1 வயசு பிள்ளை, உங்க சொத்து காரியங்கள் எல்லாம் ஒரு புத்தகத்தில் வச்சு சாவியெல்லாம் பிள்ளை கையில் கொடுப்பீங்களா? பொறுப்பை முடியாது. எப்போ கொடுப்போம்? அது சரியா பக்குவம் அடைஞ்சி அது ஆளும் திறமை, அந்த காசை பரிமாறக்கூடிய திறமை இருந்தால் தான் முடியும். சில பிள்ளைகிட்ட 100 ரூபாய் கூட கொடுத்து கூட முடியாது. அது ஒழுங்கா வாங்கி கணக்கு விளக்கு ஒழுங்கா கொண்டு வந்து என்ன செய்யாது, சொல்லிக்கிடாது. அப்போ அதுக்கிட்ட அதிகமான காசு கொடுத்து ஜாமான் வாங்க சொல்ல முடியுமா? இதை தான் பைபிளில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. புரியுதம்மா? அப்போ நீங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் வரைக்கும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நம்மளால் சுதந்திரிக்க முடியாது தேவ பிள்ளைகளை. புரியுதா? யாருக்கு அதில் வேற்றுமையான கருத்து இருக்கா? இல்லைல்ல. அப்போ நாம் வளரணும். எப்படி? சில நாட்கள் ஜெபிக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், சில நாட்கள் ஜெபமே இல்லை. சில நாள் வேதம் வாசிக்கிறோம், வேதம் வாசிப்பே இல்லை. சில நாள் ஆர்வமாக வரோம், சில நாள் வரவே இல்லை. ஆண்டோடைய சட்டத்திட்டங்களுக்கு பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிப்பதே இல்லை. சின்ன பிள்ளைகள் சொல்ல நேரம் எத்தனை அடித்தாலும் செய்கிற தப்பை செஞ்சுக்கிட்டே என்ன செய்யும்? அப்போ சொல்ல சின்ன பிள்ளை மறந்துடுது, சின்ன பிள்ளை மறந்துடுது. அடி வாங்கிட்டு அழுதுட்டு திருப்பி பாம்போல் அந்த தப்பை என்ன செய்யுது? நாமும் கூட அப்படி இருக்கிறோமா? நம்மளை சோதித்து பாருங்க. இருக்கிறோமா? நம்ம எத்தனை அடி வாங்குறோம், அழுறோம். பாத்தியம்மா இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிதான் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இதே கேரக்டர், இந்த சிறுபிள்ளைத்தனம். பிள்ளைகளும் சில வேளை ஜாலியாக அப்படி வரும். அப்புறம் திடீர்னு ஒரு சின்ன காரியம் இருக்கும், பயங்கரமா அடம் பிடிச்சு வரும். செங்கடல் எல்லாம் கடந்து வரும்போது பயங்கரமா என்ன சந்தோஷம், தாங்க முடியாத சந்தோஷம். கடல் எல்லாம் 2 பக்கம் மலை போல வானபரியந்தமா உயர்ந்து நிக்குது. வறண்ட அந்த இடத்து வழியா, உலர்ந்த தரை வழியா நடந்து வரும்போது ஆண்டவருடைய வல்லமையும் மகத்துவத்தையும் அவங்க ரசிச்சு ருசிச்சு, ஐயோ 8க்கும் 10க்கும் சின்ன பிள்ளைகள் அடிக்கிற மாதிரி நல்லா துள்ளுறாங்க. கரை சேர்ந்து வராங்க, தாகமா இருக்குது. அப்ப அங்குள்ள தண்ணியை குடிச்சு பார்த்தா கசக்குது. உடனே பயங்கரமா நின்றுட்டாங்களே, பெரிய பாம்பு மாதிரி படம் எடுத்துட்டாங்களே. நாமும் கூட அப்படித்தானே இருக்கிறோம், நாம் அப்படித்தானே இருக்கிறோம். நன்மை அனுபவிக்கும் போது சந்தோஷமா, எல்லாரையும் சேர்த்து சொல்றேன், நல்லது கிடைக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது ஏன் இதெல்லாம் செய்தவருக்கு அது தெரியாதா? நல்ல விவரம் நமக்கு தெரியணும். நல்ல விவரம் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்பா கிட்ட எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு, அப்பாவால என்னெல்லாம் செய்ய முடியும்னு கூட அந்த குட்டி பிள்ளைகளுக்கு தெரியாது. நம்ம அப்பா எவ்வளவு ஸ்டாண்டர்டானவங்க, அவங்க கிட்ட உலக பிரகாரமான பெற்றோர் சொல்றேன், அவங்களால எதுதான் நமக்கு தர முடியும், எது தர முடியாது, இப்போது கேட்டால் அவங்களால முடியாது அல்லது முடியும். நம்ம அப்பாட்ட எல்லாம் இருக்கின்ற விவரங்கள் ஒழுங்கான விதங்களில் பிள்ளைகளுக்கு தெரியாதது போல பல வருடங்களாக நாம் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய வல்லமையும் சத்துவத்தையும் நம்மளால என்ன செய்ய முடியல, உணர்ந்து கொள்ள முடியாத சிறு பிள்ளைத்தனமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த 23 மார்ச் மாதம் 1ஆம் தேதியில் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்க ஏன் அப்படி நீங்க அந்த நன்மைகளை நீங்க நழுவ விடக்கூடாது. நீங்க பெற்றுக்கொள்ளுகிறவர்களாகவே நீங்க அவரை பின்பற்றணும். உங்களுக்கு நன்மையானதை மட்டும்தான் அவர் என்ன செய்வார், தருவார். பிள்ளைகளுக்கு பெற்றோர் நல்லதை மட்டும்தான் செய்வாங்க. எந்த பெற்றோரும் பிள்ளைகள் நாசமா போட்டுன்னு சொல்லி எங்கேயாவது குழியில தள்ளுவாங்களா? எந்த பெற்றோராவது? அது நல்ல பிள்ளையோ கெட்ட பிள்ளையோ, மோசமான பிள்ளையோ கீழ்ப்படியாத பிள்ளையோ, பெற்றோருக்கு அடங்காத பிள்ளையோ, ஆனா அந்த பிள்ளை கூட கெட்டு போனோன்னு பெற்றோர் விரும்புறதே இதே மாதிரி, இதை விட அதிகமான்னு சொல்றார்.
உலக பிரகாரமான அந்த பெற்றோர்களே இப்படி நினைக்கும் பொழுது பரம தகப்பன் செய்யாமல் இருப்பாரா? செய்வார். அவர் நம்மை குறித்து ஆதங்கமா தான் இருக்கிறார். நாம் தகப்பன் வீட்டுக்கு நேரா என்ன செய்யணும்? வரணும். தகப்பனை நோக்கி வரணும். சில நம்முடைய செய்கைகளால அன்னைக்கு அந்த கெட்டகுமாரன் எப்படி தகப்பனை व्यसனப்படுத்தி தூரமா போனானோ அது போல நம்முடைய கிரியைகளால, நம்முடைய வார்த்தையால, நம்முடைய பேச்சால ஆண்டவரை व्यसனப்படுத்தி இருக்கிறோம். அதை இன்னைக்கு உணரணும். தகப்பன் வீட்டுக்கு போகணும். ஆண்டவரை நான் வெளியே இருக்கிறேன், இப்ப என்னுடைய அவிசுவாசத்தினால அவரை நான் கிட்ட சேர முடியல, நான் வெளியில இருக்கிறேன். எனக்கு தகப்பனின் ஆசீர்வாதம் வேணும். தகப்பன் வீட்டில் உள்ள சமாதான இளைப்பாறுதல் வேணும். அது எப்போது அந்த அந்த நிலைமைக்கு வாரான்? புத்தி தெளிந்த போதுன்னு பார்க்கிறோம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது தான் தகப்பன் வீட நினைச்சு பார்க்கிறான். அதுக்கு முந்தைய என்ன நினைச்சான்? அவனுடைய கெட்ட நண்பர்களை என்ன சொன்னாங்க? நீ வெளியில வா. வெளில என்ன சந்தோஷம் தெரியுமா? எவ்வளவு உல்லாசம் இருக்குது. நீ கொஞ்சம் வெளியில வாய, கிடற்று தவளை மாதிரி வீட்டுக்குள்ளே உங்க அப்பன் சொல்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறியே. எவ்வளவு உலகத்துல சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு இருக்கு தெரியுமா? வாஸ்தியெல்லாம் கேட்டுட்டு வான்னு சொல்லி கெட்ட நண்பர்கள் சொல்லும் போது இவன் தகப்பனோட சண்டை போட்டு எல்லாத்தையும் வாங்குறான். அங்க போய் தீய நண்பர்களோட அவ்வளோத்தையும் அழிச்சிட்டான். அவ்வளோத்தையும் அழிச்சிட்டான். ஆனா வேதத்துல வாசிக்கிறோம், மரத்தோட அதன் கிளையோ கொடியோ இணைந்திருக்கும் போது அது பசுமையாக இருக்கும். என்னைக்கு அந்த மரத்தை விட்டு அந்த கிளை துண்டிக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த கொடி அறுக்கப்பட்டிருக்கிறதோ, கொஞ்ச நேரம் நல்லா பச்சையா தெரியும். கொஞ்ச நேரம் போக போக வெயில் ஏற ஏற அந்த கொடிகள் காஞ்சி இலைகள் எல்லாம் கருகிரும். அநேக நேரங்கள் நம்ம செடிகள்ல சில கிளைகள் முறிந்திருக்கும். நாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. திடீர்னு பார்க்கும்போது இடையில ஒரு கொப்பு ஒடிஞ்சு அவ்வளோ கரிஞ்சிருக்கும். இது எப்போ ஒடிஞ்சது நம்ம நினைக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவரோடு உள்ள பந்தத்துல, சபையோடு உள்ள பந்தத்துல, தேவ ஊழியக்காரர்களுக்கும் உங்களுக்கு இருக்கிற பந்தத்துல, தேவ வசனங்களுக்கும் உங்களுக்கு இருக்கிற பந்தத்துல விரிசல் வரும் பொழுது, இடைவெளி வரும் பொழுது, நீங்க அந்த அனுபவத்தில் துண்டிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது, தனித்து இயங்க ஆரம்பிக்கும் பொழுது, நம்மளை அறியாமலே நமக்குள்ள ஒரு வாட்டம் என்ன செய்கிறது? உண்டா இல்லையாமா? ஹல்லேலூயா. இந்த வாட்டம் வரக்கூடாது. அவர் சொல்றாரு, என்னால் அன்றி உங்களால் எதுவும் செய்யவே முடியாது. என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் கனி கொடுக்கிறதுனால பிதாவானவர் மகிழ்ச்சி அடைவார், சந்தோஷப்படுவார். கனி கொடுக்கணும். நீங்க அவரை நம்பணும். தம்மை தேடுகளுக்கு பலன் கொடுக்கிறவர் என்று நம்பணும். வளர்ச்சியற்ற சிறு பிள்ளைகளாகவே நீங்க இருந்து கொண்டு இருக்கிறதுனால அநேக நன்மைகளை சரியான காலகட்டத்தில் உங்களால் என்ன செய்ய முடியல? பெற்றுக்கொள்ள முடியல. ஒரு சின்ன சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. மும்பை பட்டணத்தில் ஒரு பெரிய பணக்காரன் இருந்திருக்கிறான். பெரிய பணக்காரன், சொல்லவே முடியாது. அவனுக்கு ஏகப்பட்ட ஆஸ்திகள், பெரிய பெரிய ஃபேக்டரி, பயங்கரமான ஒரு செல்வச்சீமான். தனக்கு இருந்த ஒரே வாரிஸ், ஒரே மகன். அவன் அமெரிக்காவில் நல்ல ஹை லெவலில் படிக்க வச்சிருக்கிறான். எத்தனையோ வருஷ காலமாக படித்து படிப்பு முடிந்து வீட்டுக்கு வரான். தகப்பன் சொல்லுகிறான், நீ சாதாரணமான வேலைகளை என்ன செய்யணும்? வந்த வரத்தில் நீ என் ஃபேக்டரிக்கு வரவோ இல்லை என்ன உரிமை கொள்ளவோ, அவருக்கு இந்த பண பரிவர்த்தனைகள் பண்ணுறது, எடுக்கல் வாங்கல் பண்ணுற கார்டுகள் எல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் நீ யூஸ் பண்ணக்கூடாது. என் பேரை சொல்லக்கூடாது. நம்ம கம்பெனிக்குள்ளே நீ போகக்கூடாது. நீ சாதாரணமாக கீழ் மட்டத்திலிருந்து வேலைகளுக்கு நீ போகணும்னு சொல்லிட்டார். ஆனால் இந்த நல்ல மகன் எதிர்த்து பேசலை. இன்னைக்கு இந்த வார்த்தை நம்ம பிள்ளைகிட்ட சொன்னால் இப்படி நின்றோம், நல்ல பாம்பு படம் எடுத்த மாதிரி. நிற்குமா? நிற்காத. இந்த பையன் ஒன்றுமே சொல்லலை. நல்ல பையன், நல்ல ஏற்ற மைந்தன். தகப்பனார் சொல்றதை கேட்குறான். என் காரை யூஸ் பண்ணக்கூடாது,
என் வண்டி யூஸ் பண்ணக்கூடாது, என் பேரணி யூஸ் பண்ணக்கூடாது. சில பிள்ளைகள் சொல்ல தெரியுமா, எனக்கு ஒரு பையனை தெரியும், நல்ல குடும்பத்தில் உள்ள பையன், ஏதாவது பண்ணிக்கிட்டு அவங்க மாமா பேரை சொல்லி சொல்லி தப்பி வந்துடுவான். அவங்க மாமா ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்திலலாம் சில இடக்கு உடக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு அவன் பேரை சொல்லி சொல்லி தப்பி தப்பி என்ன செய்திருவான், வந்துடுவான். ஆனால் இவர் தகப்பனார் சொல்கிறாரு, என் பேரை நீ யூஸ் பண்ணக்கூடாது, நான் இன்னாருடைய மகனே உன்னை காட்டக்கூடாது, உன்னுடைய திறமை நீ காட்டக்கூடாது, நீ சாதாரணமாக. அப்போ அதன்படி செருப்பு கடையில் கூட வேலை பார்த்துருக்குறானா, 2000-3000 சம்பளம் வாங்கியிருக்கிறானா. இப்படியே இவரை இந்த தகப்பங்கிட்டையும் வரக்கூடாது, அவன் எதுக்கும் அவனாகவே அவன் காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஒன்றும் இல்லாத பிள்ளைகளை எவ்வளோ எடுப்பிழந்து நிற்குது இல்லை? அப்படி சொன்னால் கேட்குமா? இன்னைக்கு உள்ள பையன்மார் கேட்பானா? கேட்க மாட்டான். இந்த பையன் ஒன்றுமே சொல்லலையா. அதன்படி அவன் என்ன செய்தான், ஒரு 2 வருஷ காலமாக அப்படியே பார்த்துருக்குறான். 2000, 3000, 5000 இப்படி சம்பளம் வாங்கியிருக்கிறான். கீழ்மட்ட கடைகள் எல்லாம் இருந்திருக்கான், மளிகை கடையில் இருந்திருக்கான், செருப்பு கடையில் இருந்திருக்கிறான், சும்மா ரொம்ப லோவான ஒரு வேலையிலெல்லாம் இருந்திருக்கிறான். தகப்பன்கிட்ட எந்த ஒரு முக மாற்றத்தையும் காட்டலை. சந்தோஷமா இருக்கான், தகப்பனை கனம் பண்ணுறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் ஆகாரம்லாம் வீட்டில் வந்து சாப்பிடலாம், ஆகாரம் சாப்பிட்டுக்கிடலாம், சாதாரணமாக நடந்து போகணும், வண்டிலாம் யூஸ் பண்ணவே கூடாது. அந்த குறிப்பிட்ட அந்த 1-2 வருடத்துக்குள்ளே பையனை இவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் ஏழ்மையான அந்த கம்பெனியில் ஒரு மோசமான குறைந்த சம்பளத்தில் ஒரு தாழ்வான வேலையில் பார்த்து கொண்டிருக்கிற அந்த பையனுக்கு, அந்த கம்பெனிக்கு முன்னால் தகப்பனாருடைய விலையேறப்பட்ட கார் வந்து நிற்குதான். வந்து அவனுடைய வேலைக்காரர் போய் அவரை அப்பா கூடுறாருன்னு சொல்லி அழைச்சிட்டு வர்றாராம். அந்த மகனை கட்டிப்பிடிச்சு முத்தி தகப்பன் சொல்கிறாராம், மக்களே, என்னிலிருந்து நீ எந்த வேலைக்கும் நீ என்ன செய்யக்கூடாது, நம்முடைய காரியம் எல்லாத்துக்கும் நீ தான் எஜமான், முழு பொறுப்பையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி தான் பிள்ளைகளை நம்ம வளர்க்கணும். பிள்ளைகளை இந்த மாதிரி தான் வளர்க்கணும், கட்டுப்பாடோட வளர்க்கணும். அவ்வளோ பெரிய தகப்பன், அவ்வளோ செல்வந்தனாக இருந்த பிறகும் தன் செல்வத்தை பயன்படுத்தி அந்த பிள்ளை பெரிய பீத்த பெருமை பண்ணிக்கிட்டு பெரிய பந்தா பண்ணுறது தகப்பன் ஏன் விரும்பலை? நீ அப்படி போலியான ஒரு பந்தா என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. அமையடக்கம், ஒழுக்கம், கட்டுப்பாடு, சிக்கனம், எல்லா காரியங்களையும் வளர்த்து கொண்டான், நேர்மையை வளர்த்து கொண்டான். தகப்பனை குறித்த மதிப்பு மேன்மையை அவன் ஒருபோதும் அவரை தூசிக்கலை. நீலாம் ஒரு அப்பனா, கேவலம் உன்னை தகப்பேன்னு சொல்றதுக்கு. நான் எங்கெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்குள்ள பிள்ளைகள் 1000 கேள்வி கேட்டுரும், ஒன்று சொன்ன 1000 பதில் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி மடக்கி தள்ளிடும். இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு மகன் இருந்திருக்கிறான். சரியான நேரம் வரும் பொழுது அந்த கார் வந்து நின்றுச்சு, அந்த பையனை ஏற்றி என்ன செய்துச்சு, கொண்டு வந்தது. இப்போ தாழ்விலிருந்து அவன் உயர்த்தப்பட்டிருக்கிறான். தகப்பன் ஏன் அந்த நிலைமையில வைத்தார்? அவன் பக்குவப்படணும். அவன் சிறு பிள்ளையா இருக்கிறான். இன்னைக்கு உணர முடியுது, ஆண்டவரே ஆவியில வளரணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஆவிக்குள்ளாக வளர்ச்சி அடையும் வரையிலையும் அநேக சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கால தாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. நாம் இதை உணராமல் நமக்கு அந்த பெரிய பொறுப்பு ஏன் வரல, ஏன் அந்த மேன்மை வரல? நாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் ஆண்டவர் மேலே இருக்குது. தேவ பிள்ளைகளே, ஒத்துக்கொள்றீங்களா? நாம் தவறாக நினைத்திருக்கிறோமா? நினைத்தது தவறு என்று நான் சொல்லுகிறேன். நிச்சயமா தவறு. ஏன்னா அவ்வளோ பெரிய இப்போ இந்த நிர்வாகத்தை பார்க்கணும்னா இவன் எல்லாம் ஏற்ற தாழ்வு மேடு பள்ளம் ஏறி இறங்கி வந்தாதான் இதெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருப்பான். அதுதான் சில பிள்ளைகளுக்கு பணம் எங்கிருந்து வருது, எப்படி வந்துன்னே தெரியாது. நம்ம சொல்லுவோம்ல, நான் ரத்தம் சிந்தி பாடுபட்ட பணம், நீ கஷ்டப்பட்டு உழைச்சாதான் உனக்கு அந்த மேன்மை தெரியும். நம்ம பிள்ளைகளை பார்த்து கேட்குறோமா, கேட்கலையா? இப்போ நம்ம பாடுபடுறதுனால ஒவ்வொரு காசையும் நம்ம பெருசாக நம்ம நினைக்கிறோம். அப்போ அப்படி கடின உழைப்பு பட்டு நம்ம ரொம்ப நல்லா உழைச்சி சம்பாதிக்கும் போது அந்த பணத்துக்கு அருமை நமக்கு தெரியுது. ஆனால் பிள்ளைகள்
நம்ம சம்பாதிச்சு பிள்ளைகள்கிட்ட மனம் போல பரிமாற கொடுக்கும் பாருங்க, இது பெரிய மைனஸ் பாயிண்ட். இது பிள்ளைகளின் வளர்ச்சியை பாதிக்கும். எத்தனை பேர் உணர்றீங்க? வளர்ச்சியை பாதிக்கும் தேவ பிள்ளைகளே. இது மாதிரி இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய லைனில் நம்ம எடுத்துக்கிடுவோம். நம்ம விசேஷித்தவர்களாக மேன்மையானவர்களாக மாறணும்னா சிறு பிள்ளைத்தனங்கள் மாறணும். சிறு பிள்ளைகளுக்கு ஒரு சீரான ஒரு காரியம், முழிக்கிறதுல சீர் இருக்காது, சாப்பிட்றதுல சீர் இருக்கிறாது, எதுலேயுமே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சரியான ஒரு ஒழுங்கு பிள்ளைகளுக்கு வராது. அது மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு சீரான ஜப வாழ்க்கை இல்லாமல் போயிடுது. ஆண்டவரை நம்மளை தரிசிக்காமல் எவ்வளவு நாள்னாலும் நம்ம இருந்துக்கிடுவோம். அப்போ அதில் ஏன் இவ்வளவு நாள் நம்ம ஆண்டவரை தரிசிக்க முடியல? ஆண்டவரோட நம்ம பேசாமல் இருந்து எத்தனை நாள் ஆயிற்று? அப்படி நமக்கு அதை ஃபீல் பண்ண நம்மளால தெரியணும். நம்ம என்னைக்கும் வளர்ச்சி அடையாமே இருந்தால் நமக்கு என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? ஆண்களையும் பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் எடுத்துக்கிட்டாலும் ஒரு குடும்ப வாழ்க்கை இல்வாழ்க்கைக்குன்னு சொல்கிற அந்த லெவலில் அந்த பிள்ளைகளுக்கு சரீரம் வளர்ச்சி அடையணும், மனதும் வளர்ச்சி அடையணும், நல்ல புத்தியும் வரணும். அப்போ தான் அவங்ககிட்ட அந்த கனமான பொறுப்பை, குடும்ப பொறுப்பை என்ன செய்ய முடியும்? புருஷனுக்கோ அந்த பிள்ளைக்கோ என்ன செய்ய முடியும்? பையனுக்கோ பிள்ளைக்கோ கொடுக்க முடியும். சரியான அந்த மாதிரி ஒரு மெச்சூர்டு இல்லைன்னா அவங்கள அந்த லெவலில் நம்ம யாரும் வைக்க விரும்பவும் மாட்டோம். ஐயோ அந்த பையன் அதுக்குள்ளே வளர்ச்சி அடையலை, இன்னும் கொஞ்ச நாள் கூட போகணும், அவன் சரியாக இன்னும் நல்லா ஆக்டிவ் ஆகலை அப்படி நம்ம நினைக்கிற மாதிரி தான் ஆண்டவரும் நினைக்கிறார். இன்றைக்கி ஒரு தீர்மானம் உங்களுக்குள்ள வருமா? ஆக்டிவ் அடைவோன்னு சொல்லி, ஆண்டவரே நான் இனி சீரான ஒரு வாழ்க்கை, எனக்கும் ஆண்டவருக்கு எந்த ஒரு விரிசல் என்ன செய்யக்கூடாது, கேப் வரக்கூடாது. இப்போ சிலரை நம்ம ரொம்ப நெருக்கமாக பழகி இருப்போம், ஆனால் அநேக நாட்களாக நமக்கு அவங்களுக்கு டச் இல்லாமல் இருந்திருக்கா? அப்படி இருக்கும்போது அதுக்கு பிறகு பழைய ஸ்நேகம் நமக்கு என்ன செய்யாது, வராது. அதுக்கு பிறகு சும்மா சிரிச்சுக்கிடுவோம். அதனால் முந்திலார் ஒரு காலத்தில் பயங்கரமாக நாங்கள் இருந்தோம் அப்படிலாம் பேசிக்கிடுவோம். ஆனால் நம்மளால் அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே டீப்பாக உள்ளுக்கு நெருங்கி என்ன செய்ய முடியலை. அருமையான தேவ பிள்ளை, இப்படி கேப்பில் இருக்கிறீங்களா? ஆண்டவரோட நெருங்கி வந்துடுவோம். கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஏராளமாக சொல்ல உண்டு, நேரம் குறுகி இருக்கிறதுனால நான் சிம்பிளாக ஷார்ட்டாக முடிக்கிறேன். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 12 நம்ம வாசிக்கிறோம். இங்கே ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறதை இங்கே நம்ம பார்க்கிறோம். ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். அவர் சொல்றாரு, என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே. எப்படி சொல்றாரு? என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்னும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உடைய ஊழியக்காரனையாக ஈசாக்குக்கு நியமித்திருக்கிறவராய் இழுக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்வீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தரலும் என்றான். 15 வாசிக்கிறேன். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். இவ்வளவுதான். அவன் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறான். எலியேசர் நம்ம வாசித்தோம். அந்த ஜபம் பண்ணி முடிக்கும் முன்னமே நம்ம அப்படித்தானே வாசித்தோம். என்ற செய்தருளும் என்றான். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர். விசுவாசிக்கிற எவனும் அவராலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறார். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதி காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது.
நம்ம நீங்க இப்போ ஒன்றையும் பார்க்கல, எந்த நன்மையை நீங்க பார்க்கல, ஆசீர்வாதங்களை காணல. ஆனா அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கடவுள் நமக்காக வைத்திருக்கிறார் என்கிறதை நம்ம இதே கண்களால், அதை விசுவாச கண்களால் பார்த்து சந்தோஷப்படுறோம். இல்லாததை இருக்கிற மாதிரி நாம் சந்தோஷப்படுகிறோம். பலவீனமா இருக்கிறோம், நாம் பலவானா இருக்கிறேன் என்று சந்தோஷப்படுகிறோம். வறுமையில இருக்கலாம், ஒன்றும் இல்லாம வெறுமையில தட்டுப்பாடோட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நிறைவா நமக்கு தந்திருக்கிறார் என்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளை, நாம் அப்படியே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தீர்மானத்துக்குள்ள வரணும். எப்படி? அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். எத்தனையோ காலமாக நீங்க அவரை தேடி தேடி இருந்திருக்கலாம், அவர்கிட்ட கேட்டு கேட்டு இருந்திருக்கலாம், ஜெபித்து ஜெபித்து இருந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த தூர்ந்து போன அந்த விசுவாசத்தை ஈசாக்கு அன்னைக்கு துறவை தோண்டி நீரூற்றை கண்டது போல, பிரைஸ் தி லார்ட், பாழாய் போன விசுவாசம், விசுவாசம் எல்லாம் தூர்ந்து போயிடுச்சு, நம்பிக்கையே இல்லைன்ற அந்த விசுவாசத்தை இன்னைக்கு தோண்டுவோமா? எல்லாரும் கண்களை மூடிச்சோம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு தூர்ந்து போன என் விசுவாசத்தை எழுப்பி நிற்போம் எல்லாரும். ஹல்லேலூயா. தூர்ந்து கிடக்கிற என் விசுவாசத்தை இன்னைக்கு இந்த 1ஆம் தேதியில நான் தோண்டி நீரூற்றை கண்டேன், நீரூற்றை கண்டேன். இந்த நீரூற்றை எவனும் என்ன செய்ய முடியாது, தூர்த்து போட முடியாது. சத்துருவோ மனிதனோ தூர்த்து போட முடியாது. மறுபடியும் காண்கிறான். தூர்ந்து போன எல்லா நீரூற்றையும் மறுபடியும் தோண்டி நீரூற்றை கண்டது போல இன்றைக்கு இந்த வசனத்துக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோம். தம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு பலன் அளிக்கிறவர். ஆண்டவரே, இவ்வளவு நாளும் அவிசுவாசமா எத்தனையோ வார்த்தைகளை நான் பேசி இருக்கிறேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் சிறுபிள்ளைத்தனமாய் இருக்கிறதுனால ஒரு சீரான வாழ்க்கையில இல்லை, அதனால அநேக நன்மைகளை நான் காலதாமதமாய் பெற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ள நான் வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, இனி இப்படி விழுந்து விழுந்து எழும்புகிறதல்ல, நான் கிராஜுவலா ஒழுங்கா தொடர்ச்சியா நான் ஓடுகிறவளா இருப்பேன். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓடுகிறேன். என் தகப்பன் வீட்டை நோக்கி ஓடுகிறேன். தகப்பன் வீட்டுக்கு வெளியில இருக்கிறேன். ஐயா, தகப்பன் வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, இளைப்பாறுதல் இருக்குது, அல்லும் பகலும் புசிப்பும் குடிப்பும் கழிப்பும் மகிழ்ச்சியும் இருக்குது. நானோ பசியினால் வருந்துகிறேன். இன்னைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ள வருகிறேன். ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் அப்பா, என் பலவீனங்களை நினைத்தருளும், என் அறியாமையை மன்னித்தருளும், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். ஹரிமாராபாலா துராபாலாபா ஓரிதபரபலப ஷகரபலபா. ஹல்லேலூயா. Glory be to God. Glory be to God. ஒவ்வொருவருக்குள்ளையும் விசுவாசம் துளிர் விடட்டும். வாதுமை மரம் துளிர் விடுகிறதை பார்க்கிறான். ஹல்லேலூயா. வாதுமை மரத்தை அவன் பார்த்தான். ஓ, சீக்கிரமா இது நடக்கும். ஹல்லேலூயா. வசந்த காலத்தை முதல்ல வெளிப்படுத்துகிறது வாதுமை. ஆண்டவரே, அதுபோல என் வாழ்க்கையில விசுவாசம் துளிர் விடுகிறதை ஆண்டவரை நான் காணணும். ஆண்டவரை, கரண்டு போயிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும்படி ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எத்தனையோ ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் என்று நான் இவ்வளவு நாளும் ஜெபித்ததற்கும் கண்ணீர் விட்டதற்கும் ஓடி ஓடி உடைய சமூகத்தில் வந்ததற்கும் ஆண்டவரே, அதற்குள்ள பிரதிபலன் என் உள்ளத்துல எவ்வளவாய் பெருகி இருக்கிறது, அத்தனைக்கு அதிகமாய் என் வாழ்க்கையில நீர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை நாங்கள் இன்று அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, அந்த வார்த்தைக்கு நேராக நாங்கள் படுகிறோம் ஐயா.
எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த விடுதலையை நாங்களும் பிள்ளைகளும் குடும்பங்களும் சபையும் பெற்றுக்கொள்ளும்படி, ஏன் இந்த தேசம் பெற்றுக்கொள்ளும்படி, இந்த தேசத்தின் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய செட்டையின் மறைவிலே நாங்கள் தஞ்சமாய் வந்திருக்கிறோம். உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறதப்பா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. உம்மை பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டதே இல்லை ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த வேளையில ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பங்களுடைய முகங்களும் பிரகாசிக்கணும். சத்துருக்களுக்கு மத்தியில், நிந்திக்கிற ஜனங்கள் நடுவில் ஆண்டவரே, எதிரிகளின் நடுவில் ஆண்டவரே, தெய்வத்தை அறியாத அஞ்ஞானிகளின் நடுவில் உடைய பிள்ளைகள் தலை நிமிரும்படி கர்த்தர் பெரிய காரியம் செய்யும் ஆண்டவரே. யோசேப்பின் சகோதரர் நடுவிலே உயர்த்தின தேவன், பிள்ளைகளுடைய குடும்பத்தார் நடுவிலே, மனம் திரும்பாத ஜனங்களின் நடுவிலே பிள்ளைகளின் தலை உயர்த்தப்படட்டும் சுவாமி. ஆசீர்வதியும். தாழ்த்தி நேசருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் ஒரு வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Hallelujah. 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 Amen. Praise the Lord.